நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரீங்க, ஆளுநர் மாற்றப்படுவார், மாற்றணும் அப்படின்லாம் போய் சொன்னீங்க. ஆனால் அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியது மரபு. ஆனால் விட்டு படிக்கிறாருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இல்லை பிரச்சனை மரபு கிடையாது. அவருடைய பிறப்பிலே அவருடைய மனதில் இருக்கிற ஒரே எண்ணம் ஆர்எஸ்எஸ் எண்ணம். அவருக்கு கோட்சேவை பிடிக்கும், அதே மாதிரி படேலை பிடிக்கும், ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். அவருக்கு தமிழும் திராவிட மாடலும் பிடிக்காது, திராவிடமும் பிடிக்காது, தமிழ்நாட்டு மக்களும் பிடிக்க மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய கொள்கை திட்டம் எவ்வளவோ கேட்டுக்கொண்டு இவங்க மதிக்கலன்னு சொல்றாங்களா? ஆளுநர் மாளிகை தானே சொல்லுது. இல்லை, ஆளுநரை முதலமைச்சரை கேட்டுக்கொண்டாரு, சபாநாயகரை கேட்டுக்கொண்டாரு, இருந்தாலும் ஒருத்தரும் மதிக்கல. யார் மதிக்கல? முதலமைச்சர் மதிக்கல, சபாநாயகர் மதிக்கல. மதிப்புன்னா என்ன? தமிழ்தாய் வாழ்த்தை புறந்தள்ளி விட்டு தேசிய கீதத்தை முன் நிறுத்துவதுதான் மரபு. அதை தான் எல்லா மாநிலத்திலையும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. எந்த மாநிலத்தில்? எங்க மாநிலத்தில் இதுதாங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? எங்க மாநிலத்தில் எங்க முன்னோர்கள் அண்ணா காலத்தில் இருந்து, காமராஜர் காலத்தில் இருந்து, ராஜாஜி காலத்தில் இருந்து இதுவரையிலும் அப்படி இருந்த மரபு தானே. அதுதானே தொடக்கத்தில், ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் வருவது மரபு. வந்து தமிழ்தாய் வாழ்த்தை கூறிவிட்டு அரசு என்ன இந்த நிதி ஆண்டில் கொள்கை திட்டங்களை, புதிய திட்டங்களை, வரி சலுகைகளை அல்லது அது வழங்கக்கூடிய திட்டங்களை வாசிப்பது, படிப்பது ஆளுநருடைய கடமை. ஆளுநர் உரையே சபாநாயகர் உரையே அவங்க மாத்திக்கிட்டாங்க. திமுக அரசுங்கிற இவர் தான் மாத்திக்கிறார். இவர் மாத்திக்கிட்டு இப்படி ஒரு லாவணி கச்சேரி நடத்தி இந்த அரசுக்கு தனக்கு தானே புகழ் பாடுகிறாங்க. அதை ஆளுநரையும் படிக்க விடாம இவங்களே பாடிக்கிட்டு இவங்களே புகழ் பாடிக்கிறாங்க. எது புகழ் பாடுவது? அரசாங்கம் திட்டம் புகழ் பாடுவதா? அரசாங்கத்தினுடைய கொள்கை புகழ் பாடுவதா? அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற திட்டங்களையும் செய்ய போகிற திட்டங்களையும் எடுத்து சொல்வது புகழ் பாடுவது என்றால் ஆளுநருக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கிறது? அது அவருடைய கடமை, அதுதான் அவருடைய பணி. அவர் என்ன செய்திருக்கிறார்? தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போய் ஒரு திட்டத்திற்கு நிதி வாங்கி வந்திருக்கிறாரா? அல்லது டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கான ஏதேனும் ஒரு அங்கலம், ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறாரா? யார் ஆளுநர்? ஆளுநர் என்ன செய்திருக்கிறார்?